மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் தினந்தோறும் மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து காட்டில் மேட்டில் மேய விட்டு அப்புறம் அந்த மாடுகளெல்லாம் அழைச்சிட்டு போகிறது பழக்கம். திடீர்னு அந்த சிறுவன் மாடு மேய்ச்சின்னு இருக்கும் பொழுது ஒரு புதருக்குள்ளே இருந்து சிறுவனே இங்கே வா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த பையன் சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்புறம் போனோடனே அவர் ஒரு கிண்ணத்தை கொடுத்து, நீ இந்த கிண்ணத்தில் எனக்கு பால் கறந்து கொண்டு வா, அந்த காராம்பசு பால் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அந்த கிண்ணத்தை பார்த்தா ஒரு 2-3 ஓட்டை அந்த கிண்ணத்தில் இருக்குது. இது ஓட்டையாக இருக்குதே, இந்த கிண்ணத்தில் நிற்குமா அப்படின்னு கேட்குறார். நீ போய் கறந்துட்டு வா, அதெல்லாம் பால் நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த காந்த கிண்ணத்தையும் அந்த சிறுவன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு காராம்பசுவை நிறுத்தி அதில் பால் கறக்கிறாரு. அந்த கிண்ணத்திலேருந்து பால் வழியவே இல்லை. அந்த சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறார். அந்த சித்தருக்கு கொண்டு போய் கொடுக்குறார். சித்தர் அந்த பாலை குடிச்சிட்டு மறுபடியும் தபத்தில் இறங்குறாரு. இதை ஓடி போய் அந்த சிறுவன் அந்த ஊரில் எல்லார்ட்டையும் சொல்கிறார். இது மாதிரி ஒரு பெரியவர், அவரை நான் பார்த்தேன், அவர் பால் கேட்டார், இது மாதிரி கொடுத்தேன், ஆனால் அந்த கிண்ணத்தில் நிறைய ஓட்டை இருந்தது, ஆனால் அதுலேருந்து ஒரு துளி சொட்டு கூட பால் சிந்தவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஊர் மக்கள், சுற்றுவட்டு கிராமங்கள் எல்லாம் திரண்டு ஓடி வராங்க. அந்த குருஜி அவங்களுடைய அந்த சித்தருடைய காலில் விழுறாங்க. விழுந்தவுடனே எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதம் கொடுக்குறார். உடனே அவங்க எல்லாரும் எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே தங்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் பொறுமையாக சொல்கிறார், அப்படிலாம் நான் வர முடியாது, என் கையில் இருக்கக்கூடிய இந்த காந்த கிண்ணத்தை நான் வேகமாக வீசி எறிகிறேன், அந்த காந்த கிண்ணம் எங்கே போய் விழுதோ அந்த இடத்துல நான் தங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் வேண்டிக்கிறாங்க, நம்ம ஊரில் தான் விழணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த காந்த கிண்ணம் மங்களப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு அருகிலே போய் விழுந்தது. விழுந்த உடனே பயங்கரமான அந்த சங்கு சத்தம், சங்கநாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லா, சங்கு ஊதுற சத்தம். அதை பார்த்தோன்னே எல்லாருமே பயபக்தி ஆகிட்டாங்க. உடனே அந்த கிண்ணம் விழுந்தது இல்லைங்களா, அதனால தான் இன்றைக்கி அந்த ஊர் பேர் கிண்ணிமங்கலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கேயே அவர் உட்கார்ந்து தவம் பண்ணுறது, வர்றவங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சார். ஒரு குட்டிச்சுவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த குட்டிச்சுவர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்து வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பதார்த்தம், இட்லி நினச்சிங்கன்னா அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா இட்லி ஆகிடும், அல்லது தோசைன்னா தோசையே ஆகிடும், அல்லது பலகாரம் எதுவாக இருந்தாலும் அது ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி அந்த மண்ணெல்லாம் பதார்த்தமாக பலகாரமாக மாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரே கூட்டம். அரசர் அந்த நேரம் வழியே வராரு. ஒரே க்ரௌடு. அவருடைய ரதத்துக்கு குதிரைக்கு யாருமே இடம் கொடுக்கல. யார் இங்கே என்ன சத்தம்னு போய் பார்த்தா ஒரு வயசானவர் இப்படி உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் இந்த அரசர் மிரட்டுறார், என்ன நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. உடனே அவர் அந்த குட்டிச்சுவரில் உட்கார்ந்துருந்தார் இல்லைங்களா, அதை தட்டுறார். அந்த குட்டிச்சுவர் குதிரையாக துள்ளி எழுகிறது. என்ன பண்ணா, உன் குதிரைக்கும் என் குதிரைக்கும் போட்டி வச்சுக்கலாமா, எந்த குதிரை ஜெயிக்குதுன்னு பார்க்குறியான்னு. வச்சுக்கலாமே அப்படின்னு அந்த அரசர் சொல்கிறாரு. 2 குதிரையும் ஓடுது. நம்ம சித்தருடைய குதிரை ஓடுது, பறக்குது, ஓடுது. ஆனால் மன்னனுடைய குதிரை சாதாரணமாக ஓடுது. கடைசியாக சித்தருடைய குதிரை தான் ஜெயிச்சுது. மன்னன் அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விடுறார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, நான் துறவு அடையும் பொழுது, அதான் நான் சித்தி அடையும் போது எனக்கு நீ கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. அதே மாதிரி அந்த மன்னனும் கோவில் கட்டுறாரு. அதே மாதிரி அந்த கோவில் கட்டும்போது பார்வையற்ற ஒரு ஸ்தபதி வரார். அவருக்கு இந்த சித்தர் பார்வையை கொடுக்குறார். அதே மாதிரி மதுரையில் அந்த காக்காத்தோப்பு, பெரியகுளம், சின்னமனூர், கன்னிமங்கலம், சோழவந்தான் இந்த பகுதியில் அந்த சித்தர் மாறி மாறி எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு. ஒரே நேரத்தில் இன்றைக்கும் 5 இடத்துல காட்சி கொடுக்குறாரு. கோவில், பெரிய கோவிலாக அந்த ஜீவசமாதி கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு பிரதோஷ நாள்லேயும் அங்கே பயங்கர க்ரௌடு. இரவு முழுக்க அபிஷேக ஆராதனைகள் ஒவ்வொரு மாத பிரதோஷத்துலேயும். இன்றைக்கும் பிரதோஷமாக இருக்கிறதுனால இன்றைக்கு கூட அந்த சித்தர் பீடத்துக்கு போய் வந்தால் நல்லதுங்க. அங்கே போனால் துன்பங்கள் எல்லாமே விலகுதுங்க. அந்த மகானுடைய பேர் அருளானந்த சத்குரு. அந்த கோவில் ஏகநாதர் சுவாமி திருக்கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து தேனி செல்லும் சாலையில் சிக்கம்பட்டி அருகில் கிண்ணிமங்கலம் இருக்குது. அங்கே தாங்க இவருடைய ஜீவசமாதி பெரிய திருக்கோவிலாக அமைஞ்சிருக்குங்க. நாம் எதை கேட்டாலும் அங்கே போனால் கிடைக்கும். அதனால் எல்லாம் வல்ல அந்த ஏகநாதர் சுவாமி திருக்கோவிலில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அருளானந்த சத்குருவை வணங்குவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களை, குருவாரம் ஆகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருள்
அருள் ஆசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.